Hello friends, welcome to வெற்றி நிச்சயம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்டா நீங்க பார்க்கணுமா? கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஏற்கனவே கேட்ட சில கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 20 கொஸ்டினாக பிரித்து 4 வீடியோ போட்டாச்சு. இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கடம் இச்சொல்லின் பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பொருள் தருகலந்து கேட்டிருக்காங்க. பொருள் தருகலந்து கண்டிப்பாக 1 மார்க் வரும். அப்போ கடம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உடம்பு. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கீழேயும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சிலது புக்கில் இல்லாதது அதாவே இருக்கும், அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்காது. மிச்ச எல்லாத்துக்குமே எங்கே ரெஃபரன்ஸ் இருக்குன்னு இருக்குது, வேணும்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? அதாவது அடியவங்களுக்கு உணவளிக்கிறத சிவநெறி எப்படி சொல்கிறாங்க, சிவநெறி வச்சு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு ஆன்சர் மகேஸ்வர பூஜை. அடுத்து, திருநாவுக்கரசர் பிறந்த ஊர். திருநாவுக்கரசர் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருவாமூரில் தான் திருநாவுக்கரசர் பிறந்தார். அடுத்து, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யார் கூற்று? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லைன்னு சொல்லி சொன்னவர் யார்? அது யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் தான் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து, ஜீவனாம்சம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? ஜெயகாந்தன், புதுமை பித்தன், அளவல்லியப்பா, சீசு செல்லப்பா. ஜீவனாம்சம் எழுதியது யாருன்னா சீசு செல்லப்பா. அடுத்து, முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? முள்ளும் ரோஜாவும் அந்த சிறுகதையோட ஆசிரியர் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. அவர் தான் முள்ளும் ரோஜாவும் சொல்லி சிறுகதை எழுதியிருக்கார். அடுத்து, பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரிங்கிற பட்டத்தை கொடுத்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது யாருன்னா சி.வை. தாமோதரனார். அவர் தான் பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்கார். அடுத்து, ஆனந்த ரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை தொகுதி? ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பில் 12 தொகுதி இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் 12. அடுத்து, வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலி சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் தான் வேலி அப்படிங்கிற சிறுகதையை எழுதியிருக்காரு. அடுத்து, செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த அரசரோட காலத்தை செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேரர், சோழர், பாண்டியர், நாயக்கர், இதில் யாரோட காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சோழர் காலம்தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம். இது 12th புக்கில் இருக்குது. அடுத்து, உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விண்ணியல் அறிவு, பொறியியல் அறிவு, மண்ணியல் அறிவு, அணுவியல் அறிவு. உலகம் உருண்டைங்கிற கருத்து எது பார்வாடும்னா விண்ணியல் அறிவில் தான் வரும். அடுத்து, சுபாஷாபிமானம் பொருள் கூறுக. பொருள் தருகளை ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டோம் இந்த வீடியோலேயும். இப்போ 2வது இது சுபாஷாபிமானம் அப்படின்னா அதுக்கு பொருள் என்னன்னா தாய்மொழி பற்று தான் சுபாஷாபிமானம். தாய் நாட்டு பற்று இல்லை, தாய்மொழி பற்று. அடுத்து, தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி கவுந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இதுக்கு ஆன்சர் இந்தியன் ஒப்பீனியன். அதில் தான் அவரோட தியாகத்தை பற்றி காந்தி எழுதியிருக்காரு. நான் ஃபஸ்ட்டு கவுந்தின்னு வாசிச்சுட்டு காந்தி. அடுத்து, யவனர்கள் எதனை சுமந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் கேட்காங்க. அதாவது யவனர்கள் எதை கொடுத்துட்டு எதை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அவங்க தங்கத்தை கொடுத்துட்டு மிளகை ஏற்றி செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னது? பொன் மிளகு. அடுத்து, மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீதுன் விரும்பேல் அப்படின்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் என்னன்னா திருவருட்பிரகாச வள்ளலார்.
அடுத்து அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அதாவது அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமையோட உறுப்பினராக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர். அடுத்து பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? அதுக்கு ஆன்சர் பெரியார். அவர் தான் பெண்கள் உரிமைக்காக பாடுபட்டவர் பெரியார் தான். அடுத்து நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? இதுக்கு ஆன்சர் என்னன்னா அண்ணா. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட 20 கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லை இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.